புதிய வருஷத்திலும் 2ஆம் மாதத்தை காணச் செய்த தேவாதி தேவனுக்கு கோடானுகோடி ஸ்தோத்திரங்களை நாம் செலுத்துவோம். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட பேசி நம்மை ஸ்திரப்படுத்த, பலப்படுத்த, தைரியப்படுத்த தேவன் போதுமானவராயிருக்கிறார். இந்த நாளிலும் நான் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து சில வார்த்தைகளை பேசும்படி கர்த்தர் என்னோடு உணர்த்தினார். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு தக்கதாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. இந்த சோதனை நடுவே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வார்த்தை என்ன? தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். சோதனையின் நேரத்தில் தேவன் நமக்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்மை அவர் மறுதலிக்க மாட்டார், நம்மை விட்டு விலகவும் மாட்டார். இன்றைக்கும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை தான் நமக்கும் நேரிடுகிறது. அதன் மத்தியிலே தேவன் என்ன செய்கிறாராம்? அந்த சோதனைக்கு ஒரு அளவு வைத்திருக்கிறார், ஒரு லெவல் வைத்திருக்கிறார். திராணிக்கு தக்கதாக, அதுக்கு மிஞ்சி வர்றதுக்கு அவர் அனுமதிக்கிறது இல்லை. போதும் என்று சொல்லி அந்த சோதனையை அவர் நிறுத்துகிறார். இங்கே எழுதப்பட்டிருக்கிற விசேஷமான வார்த்தை என்னவென்றால், சோதனையை தாங்கத்தக்க கிருபையை கொடுக்கிறார். அந்த சோதனையோடு கூட தப்பும்படியான ஒரு போக்கையும் அவர் உண்டாக்குகிறார். இந்த மாதத்திலே தேவன் உண்டாக்குகிற ஒரு போக்கை, ஒரு வழியை நாம் பார்க்க போகிறோம். தப்பிக்கொள்ளும்படியான போக்கை தேவன் உண்டாக்குகிறார். சோதனை யாருக்கு வரும், எப்படி வரும், எப்பொழுது வரும், நாம் அறியவே முடியாது. திடீரென்று ஒரு சோதனை வந்து நிற்கும். நம்ம நினைத்திருக்கவே மாட்டோம், நம்ம யோசித்திருக்கவே மாட்டோம். இப்படி ஒரு சோதனை நமக்கு வரும் என்று கனவில் கூட நாம் நினைத்திருக்க மாட்டோம். ஆனால் ஒரே ஒரு தைரியமான செய்தி என்னவென்றால், சோதனையோடு கூட அதற்கு தப்பும்படியான போக்கை தேவன் உண்டாக்குகிறார். கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எந்த சோதனை வந்தாலும் அந்த சோதனையின் நடுவே தேவன் அந்த சோதனையை மேற்கொள்ள, அந்த சோதனைக்கு தப்ப தேவன் வழியை உண்டாக்குகிறார். கண்ணி தெரித்தது நாங்கள் தப்பினோம். சோதனை என்பது ஒரு கண்ணியை போல அப்படியே நம்மளை வந்து பிடித்துக்கொள்ளும். என்ன செய்வோம், எதை செய்வோம், எப்படி செய்வோம் என்று நமக்குள்ளே கலங்கி கொண்டிருப்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் என்ன செய்கிறார்? ஒரு போக்கை உண்டாக்குகிறார். எல்லாருக்கும் எதிர்பார்த்து சோதனை வருவதில்லை, எதிர்பாராமல் சோதனை வரும். எதிர்பாராத சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சந்திக்கும். ஆனால் அதன் நடுவிலே தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். தேவன் ஒரு போக்கை உண்டாக்க அவர் திட்டமிடுகிறார். அதற்காக கையில் உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கண்ணி தெரித்தது, நாங்கள் தப்பினோம். கண்ணி தெரித்தது, சோதனை என்கிற கண்ணி தெரிப்புண்டு போயிற்று, நாங்கள் தப்பினோம். வேதத்தில் நீங்கள் வாசிக்கும்போது எஸ்தர் 3:15 சூசான் நகரம் கலங்கிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. திடீரென்று ஒரு சோதனை வரும்போது அது நமக்கு கலக்கத்தை உண்டாக்குகிறது. பெரிய ஒரு கலக்கம். சூசான் நகரமே கலங்கிட்டான். அவர்களுடைய ஜீவனுக்கு வந்த ஒரு சோதனை. எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது அங்கு ஒரு கட்டளை யூத ஜனத்துக்கு எதிராக வருகிறது. அதை கேள்விப்பட்ட உடனே சூசான் நகரத்தில் உள்ள எல்லா யூதர்கள் உள்ளமும்
கலங்கி போயிற்று. அதனால தான் ஆண்டவர் அடிக்கடி நமக்கு சொல்லுகிற வார்த்தை, கலங்காதே, திகையாதே, பயப்படாதே, சோர்ந்து போகாதே என்கிற வார்த்தைகளை தேவன் நமக்கு கொடுத்து நம்மை தைரியப்படுத்துகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இங்கு பார்க்கும்போது ஆமானுடைய ஒரு திட்டத்தை நாம் பார்க்கிறோம். அந்த திட்டம் எப்படியாக இருந்தது? யூத ஜனங்களை, சிறியோர், பெரியோர், குழந்தைகள், ஸ்திரீகள் யாவரையும் அழிக்க, கொல்ல, நிர்மூலமாக்க அங்கு போராட்டம் வந்து நிற்கிறது. கொல்ல, அழிக்க, நிர்மூலமாக்க ஒரு சோதனை வந்து நிற்கிறது. தப்புவோம் என்கிற நம்பிக்கை யாருக்குமே இல்லை. நம்ம லைஃப் முடிய போகுது, நம்ம ஃபேமிலியே முடிய போகுது, இனி லைஃப் நமக்கு இல்லை. ஏனென்றால் பிசாசு சில நேரம் கொல்லவும், அழிக்கவும், நிர்மூலமாக்கவும் நமக்கு எதிராக எழும்பி வந்து நிற்பான். நமக்கு எதிராக எழும்பி வந்து போராடுவான். உடனே பயந்துடக்கூடாது, உடனே சோர்ந்து போயிடக்கூடாது, என்ன செய்வோம் என்று திகைக்கக்கூடாது. நம் வேதத்தில் வாசிக்கும்போது அவர்கள் கலங்கினது உண்மை, பயப்பட்டது உண்மை, அங்கலாய்த்தது உண்மை, இனி என்ன செய்வோம் என்று திகைத்தது உண்மை. ஆனால் அதன் மத்தியிலே அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்ட போது காரியங்கள் மாறுதலாய் முடிய ஆரம்பித்தது. எஸ்தர் 9:1 வாசிக்கும்போது யூதர்களுக்கு இளைப்பாறுதல், கலக்கம் மாறி ஒரு இளைப்பாறுதல். இந்த நாளிலும் நீங்கள் எதை நினைத்து கலங்கி கொண்டு இருக்கிறீர்களோ அந்த கலக்கத்தை தேவன் மாற்றி ஒரு இளைப்பாறுதலை கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நாம் அங்கு பார்க்கும்போது அது அவர்களுக்கு பூரிக்கிற நாளாய் மாறிற்று, விருந்துண்கிற நாளாய் மாறிற்று, பண்டிகை கொண்டாடுகிற நாளாய் மாறிற்று. ஒரு சோதனையில் இருந்து தேவன் நம்மை விடுவிக்கும் போது, சோதனையிலிருந்து தேவன் நம்மை தப்ப பண்ணும்போது அது நமக்கு மகிழ்ச்சியின் நாட்களாய், கர்த்தரை துதிக்கிற நாட்களாய், ஒரு பண்டிகை நாட்களாய் அது நமக்கு மாறுகிறது. இந்த புதிய மாதத்திலும் சோர்ந்து போகாதங்க. நினைக்கவே இல்லை பிரதர், திடீரென்று ஒரு போராட்டம் வந்துடுச்சு, திடீரென்று இந்த சோதனை வந்துடுச்சு. சோர்ந்து போகாதங்க. அந்த சோதனையின் நடுவிலே தேவன் நம்மை தப்புவிக்க, அதாவது ஒரு போக்கை உண்டாக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். பாருங்கள், அங்கே ஒரு போக்கை தேவன் உண்டாக்கி கொடுத்தார். திடீரென்று பார்க்கும்போது காரியம் மாறுதலாய் முடிவதை அவர்கள் பார்த்தார்கள். எந்த நிலையிலும் நீங்கள் சோர்ந்து போகாதங்க, கலங்காதங்க, கவலைப்படாதங்க. எந்த சூழ்நிலையும் நமக்கு சாதகமாய் மாற்றி கொடுக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, துதிப்போமா. திடீரென்று நமக்கு சில செய்தி துர்ச்செய்தி போல வரும். சென்னையில் என்னுடைய பிள்ளைகள் ஒரு வீட்டில் இருக்கிறார்கள். திடீரென்று அந்த ஓனர் அந்த வீட்டை விற்பனை செய்ய ஆரம்பித்தார். அட்வான்ஸ் வாங்கியாச்சு, பத்திரமும் கையெழுத்திட்டாயிடுச்சு. 10 நாட்களிலே நீங்கள் வீட்டை காலி செய்ய வேண்டும் என்றார்கள். நாங்களும் இங்கு அங்கு என்று பல பேரிடத்தில் சொல்லி பார்த்தோம். ஒரு வீடும் அமையவில்லை. நாங்கள் ஒரிசா போய்விட்டோம். ஒரிசா போய்விட்டு ஊழியங்களை செய்துவிட்டு குடும்பமாய் திரும்பி வரும்போது எங்களுக்கு ஒரு நற்செய்தி காத்திருந்தது. என்ன செய்வோம், எதை செய்வோம், எப்படி செய்வோம் என்ற ஒரு திகைப்போடு நாங்கள் வந்தோம். ஆனால் வரும்போது அங்கே ஒரு நற்செய்தி காத்திருந்தது. அந்த வீட்டை யார் வாங்கினார்களோ அவர்களே, இந்த ஃபேமிலிக்கே இந்த வீட்டை கொடுத்து விடுவோம், நீங்களே இந்த வீட்டில் இருங்க. காரியம் மாறுதலாய் முடிந்தது, காரியம் நன்மையாய் முடிந்தது. யோசிப்பு சொல்லுகிறார் அல்லவா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அதை எனக்கு நன்மையாய் முடிய பண்ணினார். ஒரு போக்கை உண்டாக்குவார்.
ஒரு சோதனை உங்களுக்கு வரும், ஒரு நெருக்கம் வரும். பவுல் சொல்றார் அல்லவா, எப்பக்கமும் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. சில சோதனை வந்து நம்மை அப்படியே நெருக்கும், சுளையில் போட்டு புடைப்பது போல புடைக்கும். நானும் சென்னையில் ஃபோன் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸே இல்லை, ஊழியர்கள் இல்லை, எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பார்த்தேன். எல்லாரும் பிரதர் இதோ பார்க்குறோம் பிரதர், இங்கே பார்க்குறோம் பிரதர், சொல்கிறோம் பிரதர். யார்கிட்ட இருந்து ஒரு நல்ல செய்தியே வரல. ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒரு செய்தி வந்தது. அது அற்புதமான செய்தியாக இருந்தது. இன்றைக்கும் நீங்கள் பல விதங்களில் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். வலது பக்கம் திரும்பினா நெருக்கம், இடது பக்கம் திரும்பினா நெருக்கம், பிரதர் முன்னாடியும் நெருக்கம், பின்னாடியும் நெருக்கம். சொர்ந்து போகாதங்க, கர்த்தர் ஒரு போக்கை உண்டாக்குவார். ஹல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட், இந்த மாதத்தில் கர்த்தர் உண்டாக்குகிற போக்கை உங்கள் கண்கள் காணும். எங்களுக்கு எவ்வளோ ஒரு அற்புதமான காரியத்தை கர்த்தர் செய்தார் பாருங்கள். உங்களுக்கும் செய்வார். என்ன செய்வோம் என்று நீங்கள் திகைத்து கொண்டு இருக்கலாம். இந்த ப்ராப்ளத்தை எப்படி நாங்கள் மேனேஜ் பண்ணுவோம் என்று யோசித்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் ஒரு போக்கை உண்டாக்குவார். அவர் வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குகிறவர் அல்லவா, அவாந்தர வழியில் ஆறுகளை உண்டாக்குகிறவர் அல்லவா, வழிய தண்ணீர்களிலே பாதைகளை உண்டாக்குகிறவர் அல்லவா. உங்களுக்கு ஒரு வழியை கர்த்தர் திறப்பார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க, கவலைப்படாதங்க. ஏன் ஏன் என்று சொல்லி கலங்காதங்க. நிச்சயமாகவே கர்த்தர் சோதனையில் இருந்து தப்பும்படியான போக்கை உண்டாக்குவார். சங்கீதம் 43:1 தாவீது ஜெபிக்கும்போது, ஆண்டவரை, சூதும் அநியாயம் உள்ள மனுஷனுக்கு என்னை தப்புவியும், சூதும் அநியாயம் உள்ள மனுஷனுக்கு என்னை தப்புவியும். இந்த உலகத்தில் சுற்றிலும் மனுஷர்களை பார்த்தால் சூதும் அநியாயம் நிறைந்தவர்கள் அதிகம். நீங்கள் நல்லா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது, நீங்கள் நிம்மதியாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. ஏதாவது ஒரு பிரச்சனையை உங்களுக்கு உண்டாக்கணும், ஏதாவது ஒரு பிரச்சனையை தூண்டி விடணும். இதுதான் மனுஷனுடைய திட்டம். தாவீது ஜெபிக்கிறார், ஆண்டவரே என்னை தப்புவியும், எனக்கு ஒரு போக்கை உண்டாக்கும். மனுஷரால் வருகிற சோதனைகள், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் 1 சாமுவேல் 23, 25, 26 வாசிக்கும்போது, தாவீதை சவுல் தேட வருகிறான் என்ற செய்தி தாவீதுக்கு வருகிறது. சரி, தேட வந்தா என்ன, நாம் தப்பித்துக் கொள்வோம் என்று சொல்லி தாவீது புறப்பட்டு செல்கிறார். வேதம் சொல்லுகிறது 26 வசனத்திலே, பிடிக்கத்தக்கதாய் 25, 26 வாசிக்கும்போது, பின்தொடர்ந்து 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 பிடிக்கத்தக்கதாய் வளைந்து கொண்டானாம். சவுல் வளைந்து கொண்டான். இனி தப்பி போவோம் என்ற வழியே இல்லை. பிடிக்கத்தக்கதாய் வளைந்து கொண்டார்கள். இனி தப்புவோம் என்கிற நம்பிக்கை தாவீதுக்கு இல்லை. 26 நீங்க வாசிக்கும்போது, அந்த சமயத்தில் தேவன் ஒரு ஆளை அனுப்பி, பெலிஸ்தர் தேசத்தில் படையெடுத்து வருகிறார்கள் என்ற செய்தியை அனுப்பினார். உடனே தாவீதை பின்தொடர்வதை சவுல் விட்டுவிட்டு பெலிஸ்தரை தேடி போய்விட்டான். 29 வசனம், தாவீது அரணிப்பான இடத்திலே போய் தங்கினான். அரணிப்பான இடத்தில் போய் தங்கினான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை தேவன் கட்டளையிடுவார். ஒரே பிரச்சனையா இருக்கு பிரதர், நான் இருக்கிற இடத்துல ஒரே போராட்டமா இருக்குது. கவலைப்படாதுங்க, கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றி கொடுப்பார். ஒரு போக்கை அவர் உண்டாக்குவார். நீங்க ஒரு நெருக்கத்தில் இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல, தேவனுடைய விருப்பம் அல்ல. உங்களுக்கு ஒரு விசாலத்தை உண்டாக்க, ஒரு போக்கை உண்டாக்க தேவன் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷரால் சில போராட்டங்கள் உங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கலாம். திரும்ப திரும்ப எனக்கு பிரச்சனையை கொடுக்காங்க பிரதர்,
திரும்ப திரும்ப எனக்கு விரோதமான காரியங்களை செய்துகிட்டு இருக்காங்க பிரதர். சோர்ந்து போகாதுங்க. கர்த்தர் ஒரு போக்கை உண்டாக்குவார். இன்று கண்ட எகிப்தினை இனி என்றும் காண மாட்டீர்கள். ஏன்னா கர்த்தர் அங்கு ஒரு போக்கை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் உருவாக்கி வைத்திருந்தார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் ஒரு பக்கம் பிசாசு நமக்கு சோதனைகளை கொண்டு வருகிறான், இன்னொரு பக்கம் மனுஷர்கள் நமக்கு சோதனைகளை கொண்டு வருகிறார்கள். நீங்கள் வேலை பார்க்கிற இடத்திலே அங்கே ஒரு சோதனை வரும், மனுஷரால் வரும் சோதனை. நீங்கள் தொழில் செய்கிற இடத்திலே அங்கு மனுஷரால் ஒரு சோதனை வரும். நீங்கள் டிராவல் பண்ணுற டிராவலில் கூட சில மனுஷர்களால் சோதனைகள் வரும். மனுஷர்களால் பலவித சோதனைகள் இந்த பூமியிலே வந்து கொண்டு இருக்கிறது, வருகிறது. ஆனால் நல்லா புரிந்து கொள்ளுங்க, அந்த சோதனைகளுக்கெல்லாம் தேவன் நம்மை தப்ப பண்ணுவார், ஒரு வழியை உண்டாக்குவார். உன் சத்துருக்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். சத்துரு இனி உன் வழியை கடந்து வருவதில்லை. சத்துரு உன்னை நெருக்குவதோ ஒடுக்குவதோ இல்லை. ஏன்னா கர்த்தர் போக்கை உண்டாக்குவார். ஆமான் அழிக்கப்பட்டான். தானியேலை யார் யார் சேர்ந்து கூட்டணி அமைச்சு சிங்கக்கவிக்குள்ள போட்டாங்களோ அவங்க எல்லாரும் திரும்ப சிங்கக்கவிக்குள்ள போயிட்டாங்க. தேவன் போக்கை உண்டாக்கினார். அதுக்கு பிறகு தானியேலுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸே கிடையாது. பொறாமையினால் தானியேலுக்கு விரோதமாக என்னென்ன சதி செய்தார்களோ அந்த கூட்டமே இல்லாமல் போச்சு. ஒருத்தன் அந்த பொசிஷனில் இல்லை, அந்த ஸ்தானத்தில் இல்லை. எல்லாரையும் ஆண்டவர் சிங்க கெபிக்குள்ளே அனுப்பிவிட்டார். சோர்ந்து போகாதுங்க, பயப்படாதுங்க. ஐயோ, இந்த மனுஷனால் இப்படி ஒரு போராட்டம் வருது, அந்த மனுஷனால் இப்படி ஒரு போராட்டம் வருது, இந்த மனுஷியால் எனக்கு ஒரு போராட்டம் வருது. ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணுங்க, துதிச்சுக்கிட்டு மாத்திரம் இருங்க. தானியேலை போல தினம் 3 வேளை ஜெபிக்கிற தானியேலை போல உங்கள் ஜெபத்தை மாத்திரம் நீங்கள் கூட்டிக் கொண்டே இருங்க. கர்த்தர் உங்களை தப்புவிக்க ஒரு வழியை உண்டாக்குவார், ஒரு போக்கை உண்டாக்குவார். பவுல் எழுதுகிறார், மரணம் நேரிடும் என்று எங்களுக்குள்ளேயே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் தேவன் எங்களை தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறோம். தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறோம். பவுலுடைய கப்பற் பிரயாணத்திலே தென்றல் காற்று வீசியது. ரொம்ப ஹாப்பியாக போனாங்க. தென்றல் காற்று தானே வீசுது, இந்த டிராவல் நல்லா இருக்கும்ன்ட்டு போனாங்க. திடீரென்று யூரோக்கிலோதோன் என்று ஒரு கொடுங்காற்று, கடுங்காற்று வீசியது. கடுங்காற்று வீசியது, அதான் சோதனை. நல்லா உங்கள் பிஸ்னஸ் போயிட்டுருக்கோம், திடீரென்று ஒரு சோதனை வரும். நல்லா ஜாப்பில் இருந்துகிட்டு இருப்பீங்க, அந்த ஜாப்பில் திடீர்னு ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரும். சோதனை வரத்தான் செய்யும். இந்த பூமியில் இருக்கும் நாளளவு உங்களுக்கு பலவித சோதனைகள் வரும். எங்கேருந்து வருது, எப்படி வருது, யார் மூலம் வருது? நீங்கள் நல்லா நம்பியிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீட்டு, அந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலம் தான் உங்களுக்கு சோதனை வரும். நல்ல ஆவிக்குரியவங்கன்னு நினச்சிருப்பீங்க, அவங்க மூலம் தான் உங்களுக்கு சோதனை வரும். இவங்கெல்லாம் நல்ல கிறிஸ்தவங்கன்னு நினச்சிருப்பீங்க, அவங்க மூலம் தான் உங்களுக்கு சோதனை வரும். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்க, எந்த சோதனை வந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு போக்கை உண்டாக்குவார். ஹல்லேலூயா. உராக்கா ஷிக்கேனி அங்கரபா. நல்ல கர்த்தரை துதிங்க. ஒரு போக்கை தேவன் உண்டாக்குவார். அது உங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். பவுல் எழுதுகிறார் அல்லவா, நாங்கள் மெலித்தா என்கிற தீவிலே கரை சேர்ந்தோம். கரை சேர்ந்தோம். அந்த சோதனையை நீங்கள் தாண்டி கரை சேர கர்த்தர் உதவி செய்வார். ஏசாயா 38:1 வாசிக்கும்போது திடீரென்று எசேக்கியாவுக்கு ஒரு வியாதி வருகிறது, ராஜாவுக்கு வியாதி. எசேக்கியா யோசித்திருப்பாரா, எனக்கு இப்படி ஒரு வியாதி வரோன்ட்டு?
அது சாதாரண வியாதி இல்லை, கேன்சர், கொள்ளை நோய் வந்துச்சு. சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில வியாதிகள் வரும், அதுவும் ஒரு சோதனை தான். நல்லா இருப்பீங்க ஹெல்த்தா, திடீரென்று அல்சர், திடீரென்று தைராய்டு பிரச்சனை, திடீரென்று கர்ப்பப்பையில் பிரச்சனை, திடீரென்று வாத நோய், இதெல்லாம் ஒரு சோதனையை போல வரும். எசேக்கியா ராஜாவுக்கே வந்துச்சு. என்ன ரிசல்ட்டு? நீர் மரித்து போவீர். ஏன்னா அந்த வியாதி அவ்வளோ கொடுமையான வியாதி, மரித்து போவீர் என்கிற வியாதி. ஆனால் எசேக்கியா என்ன செய்தார்? கண்ணீர் விட்டு அழுதார். வேற எங்கே நான் போக முடியும்? போக்கை உண்டாக்குகிறவர் நீர்தானே, இந்த வியாதியை உம்மால் தானே குணமாக்க முடியும். கண்ணீர் விட்டு அழுதார். சில வியாதிகள் வந்த உடனே நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தர் பரிகாரியாய் இருக்கிறார். அவர் ஒரு போக்கை உண்டாக்க போதுமானவராய் இருக்கிறார். சில வருஷங்களுக்கு முன்பு என்னுடைய காலில் உள்ள பெருவிரல் அப்படியே கருத்து கொண்டு வந்தது. 1990 ஒரு சர்ச்சை கட்டும்போது அந்த சர்ச்சைக்கான பலகைகளை நான் லாரியிலிருந்து இறக்கும்போது ஒரு பலகை தவறி என் விரலில் விழுந்து விரல் நசுங்கி ரத்தம் கொட்டியது. அந்த நகத்தை எடுக்கும் சூழ்நிலை வந்தது. ஏறக்குறைய 20 வருஷத்துக்கு பிறகு அதே நகம் கருத்து போனது. டாக்டரத்தில் போகும்போது டாக்டர் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு, இது கேன்சர் போல இருக்கிறது, உள்ளே சதை வளர்ந்து கொண்டு இருக்கிறது, இதை பயாப்சிக்கு தான் அனுப்பணும், வேற வழியே இல்லைன்ட்டார். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள், எப்படி இருக்கும். நான் ஆண்டவரிடத்தில் அழுதேன், ஆண்டவரே உம்முடைய ஆலயத்துக்காகத்தானே நான் இந்த பலகையை சுமந்தேன், உம்முடைய ஆலயத்துக்குத்தானே, உம்முடைய ஆலயத்துக்காகத்தானே இந்த வேலையை நான் செய்தேன், எனக்கு இப்படி ஒரு பாதிப்பு வந்திருக்கிறது என்று சொல்லி அழுதேன். பயாப்சி ரிப்போர்ட் வந்தது, ஒரு பிரச்சனையும் இல்லை என்ற ரிசல்ட் வந்தது. தேவன் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். எசேக்கியாவுக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். பிழைத்திரு என்று சொன்னார். பிழைத்திரு, நீ சாவதில்லை, உனக்கு நான் அற்புத சுகத்தை கொடுப்பேன், 3ஆம் நாளில் நீ ஆலயத்துக்கு போவாய், சாட்சி சொல்லுவாய். பயப்படாதுங்க. இந்த வியாதியில் நான் மரித்து போயிடுவேனோ, ஐயோ இந்த வியாதி என் ஆயுசு நாட்களை குறைய பண்ணிருமோ. கர்த்தர் உங்களுக்கு நியமித்த ஆயுசு நாட்கள் வரைக்கும் நீங்கள் இந்த பூமியில் தான் இருப்பீர்கள். வியாதி ஒரு சோதனையை போல் வரும். பெரும்பாடுள்ள ஸ்திரீ தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று விற்று ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல், டாக்டர் டாக்டர் என்று செலவு செய்து அவளுக்கு ஒரு சுகமும் இல்லை, ஒரு போக்கும் இல்லை. கடைசியா இயேசுவே நீர்தானப்பா, நீர்தான் எனக்கு போக்கு என்று சொல்லி ஆண்டவருடைய வஸ்திர தொங்கலை தொட்டு சுகம் பெற்றுக்கொண்டார். வியாதியினால் நீங்கள் கலங்குகிறீர்களோ, கர்த்தர் ஒரு போக்கை நிச்சயம் உண்டாக்குவார். அந்த மருத்துவ செலவு இல்லாதபடி நீங்கள் சுகம் பெற்று வாழ்வீர்கள். வீணான மருத்துவ செலவு, இந்த ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டல் என்று அலைகிற காரியத்தை கர்த்தர் நிறுத்தி தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எனக்கு ஏன் பிரதர் இந்த சோதனை வந்துச்சு, எனக்கு ஏன் பிரதர் இந்த கடன் வந்துச்சு, எனக்கு ஏன் பிரதர் இந்த தொழிலில் நஷ்டம், எனக்கு ஏன் பிரதர் இந்த திருமண வாழ்க்கையில் ஒரு போராட்டம்? பயப்படாதுங்க, தீமைகளை நன்மையாய் கர்த்தர் மாற்றுவார். இன்னொரு சகோதரனை பார்த்தேன். அவர் சொன்னார், பிரதர் திருமணம் செய்யும்போது நான் நினைத்தேன் ஹாப்பியாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், மனைவியோட அன்பாக இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் புயல் காற்று வீசியது, சோதனை சோதனை, நாங்கள் பிரிகிற அளவுக்கு அந்த சோதனை வந்தது. ஆனால் தேவன் இன்றைக்கு காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணியிருக்கிறார். நான் என் மனைவியும் சேர்ந்து ஐக்கியமாய் இருக்கிறோம் என்று என்னிடத்தில் இன்றைக்கு அவர் பகிர்ந்து கொண்டார். என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, வாழ்க்கை என்பது சோதனைகள் நிறைந்தது. சோதனைகள் நிறைந்தது தான் வாழ்க்கை. மனுஷருக்கு என்ன சோதனை உண்டோ அதே சோதனை நமக்கு வருகிறது.
நம்ம இவ்வளோ ஜெபம் பண்ணுறேனே, சோதனை வரும். நான் இவ்வளோ காணிக்க கொடுக்குறேனே, சோதனை வரும். நான் இவ்வளோ ஊழியம் செய்கிறேனே பிரதர், சோதனை வரும். நான் கர்த்தருக்கென்று இவ்வளோ வைராக்கியமாக வாழ்கிறேனே, சோதனை வரும். ஆனால் அந்த சோதனையின் நடுவே ஒரு போக்கை என் தேவன் உண்டாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த போக்கை மனுஷனால் உண்டாக்க முடியாது, தேவனால் உண்டாக்க முடியும். உங்களுக்கு நல்லா தெரியும், இது கர்த்தர் தான் அந்த போக்கை உருவாக்கி இருக்கிறாரு, கர்த்தர் தான் அந்த காரியத்தை செய்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் கர்த்தரை இந்த மாதம் துதிப்பீர்கள். ஹல்லேலூயா. பலவித சோதனைகளில் நீங்கள் அகப்படும் போது, பலவித சோதனைகளை நீங்கள் சந்திக்கும் போது, வேதம் சொல்லுகிறது நீதிமானுக்கு வரும் சோதனைகள் அதிகமாக இருக்கும். ஆனால் கர்த்தர் அதன் நடுவே நின்று அவனை விடுவிப்பார், விடுவிப்பார். அதை சாட்சிக்கு ஏதுவாய் கர்த்தர் மாற்றுவார். தேவனுடைய மகிமைக்கு ஏதுவாய் கர்த்தர் அதை மாற்றுவார். எனக்கு எந்த சோதனை வந்துச்சுன்னுட்டு சோர்ந்து போகாதங்க. எல்லாருக்கும் வேலை கிடைக்குது, எனக்கு மட்டும் வேலை கிடைக்கலையே. கிடைக்கும். கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு காரியத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார். எல்லாருக்கும் பிஸ்னஸ் ஓஹோடிட்டு போகுது, என் பிஸ்னஸ் மட்டும் இப்படி இருக்குது. போக்கை உண்டாக்குவார். தைரியமாக இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க. தேவன் இந்த மாதத்தில் சோதனையை தாங்க கிருபையை கொடுப்பார், கிருபையின் மேல் கிருபையை கொடுப்பார், பலத்தை கொடுப்பார், பலத்தின் மேல் பலத்தை கொடுப்பார், சத்துவத்தை கொடுப்பார், சத்துவத்தின் மேல் சத்துவத்தை கொடுப்பார். அந்த சோதனையில் நீங்கள் சோர்ந்து போகாதபடி, அந்த சோதனையில் நீங்கள் துவண்டு போகாதபடி, அந்த சோதனையில் நீங்கள் பின்வாங்கி போய் விடாதபடி, அந்த சோதனையில் கர்த்தரை மறுதலித்து விடாதபடி தேவ கிருபை உங்களை தாங்கும். அதோடு கூட ஒரு போக்கை உண்டாக்குவார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சிறைச்சாலையிலே 13 வருஷம் யோசிப்பு இருந்தான். ஒரு போக்கம் இல்லை. என் லைஃப் இங்கே முடிஞ்சு போயிடும், என் லைஃப் இங்கே முடிஞ்சு போயிடும், அப்படித்தான் அவன் யோசித்திருப்பான். தேவன் என்ன செய்தார்? ஏற்ற நேரம் வந்தது, ஒரு போக்கை உண்டாக்கினார். அரண்மனைக்கு செல்லும் ஒரு போக்கை உண்டாக்கினார். நிச்சயமாக சகோதரியே, உங்களுக்கும் கர்த்தர் ஒரு வழியை திறப்பார், வழியை திறப்பார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல் சிவந்த சமுத்திரத்தின் கரையில் நின்று கலங்கினார்கள். என்ன செய்வோம்? பின்னாடி பார்வோன் சேனை வந்துகிட்டு இருக்குதே, நாங்கள் என்ன செய்வோம்? கர்த்தர் அந்த ராத்திரியிலே ஒரு காற்றை வரப்பண்ணி ஒரு போக்கை உண்டாக்கினார். வெட்டாந்தரை வழியாய் நடப்பது போல கடலின் வழியாய் நடந்து போக தேவன் ஒரு போக்கை உண்டாக்கினார். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு வழியை திறப்பார், ஒரு போக்கை உண்டாக்குவார். அக்கறை சேர்வீர்கள், கர்த்தரை துதிப்பீர்கள். சோர்ந்து போகாதுங்க சிஸ்டர், சோர்ந்து போகாதுங்க பிரதர். ஹல்லேலூயா. கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எனக்கு ஏன் இந்த சோதனை வந்தது என்று கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்காதுங்க. கர்த்தர் ஒரு போக்கை உண்டாக்கப் போகிறார். அதை நீங்கள் காண்பீர்கள், அனுபவிப்பீர்கள், கர்த்தரை ஸ்தோத்தரிப்பீர்கள். எல்லாம் கண்கள் மூடி ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, இந்த ஜெப வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு ஃபேமிலிக்காய் ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் ஒரு போக்கை உண்டாக்குவீராக. வழி தெரியாதபடி வாசலெல்லாம் அடைக்கப்பட்டு திகைத்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. யார் யார் இந்த சோதனையின் நடுவிலே கண்ணீர் சிந்தி கொண்டு இருக்கிறார்களோ, இந்த சோதனையின் நடுவிலே சோர்ந்து போயிருக்கிறார்களோ, ஒவ்வொருவருக்கும் ஒரு போக்கை உண்டாக்குவீராக, ஒரு வழியை திறப்பீராக, தடைகளை நீக்குவீராக, தேவைகளை சந்திப்பீராக. தகப்பனே ஸ்தோத்திரம். உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு வந்த சோதனைகள் போதும் ஆண்டவரே, சோதனைகள் போதும் ஆண்டவரே. யுத்தம் எல்லாம் முடியட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாதத்திலே கர்த்தர் ஒரு போக்கை உண்டாக்குவீராக. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒரு அற்புதமான வழியை திறப்பீராக. அற்புதமான ஆசீர்வாதங்களை பிள்ளைகளுக்கு நீர் உருவாக்கி கொடுப்பீராக. பலவித சோதனைகளிலே சிக்குண்டு தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும்
இந்த மாதத்தில் தானே ஒரு போக்கை உண்டாக்கும். ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. ஒரு வழியை திறங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீ செய்ய போகிற அற்புதமான கிரியைகளுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாய் ஒரு போக்கை தேவன் உண்டாக்குவார். அது உங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். மன்றாட்டு ஊழியத்துக்காய் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்க. போன யூத் கேம்ப் 26 ரொம்ப பிளஸ்ஸிங்காக தேவன் ஆசீர்வதித்து கொடுத்தார். அநேக வாலிபர்கள் தொடப்பட்டார்கள். அதற்காக ஜெபித்த கொடுத்த உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மார்ச் 2 ட்ரக் அடிஸ்ட் கேம்ப் ஆரம்பிக்கிறோம். அந்த கேம்புக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். செகண்ட் சாட்டர்டே ஃபாஸ்டிங் ப்ரேயர், மண்டாட்டு ஜெபம் இருக்கிறது. அதிலும் பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நார்த்திலே நாம் கட்டி கொண்டிருக்கிற 2 சர்ச்சுடைய வேலைகள் சீக்கிரம் முடிய நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.